எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட் கேபேஜ் பவுடர், தோடை ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட ரெட் கேபேஜ் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா தோடை ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கோம். இப்போது நாங்கள் இந்த மாதிரி இருக்கிற ரெட் கேபேஜை உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ரெட் கேபேஜ் பவுடர். இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையிலேயே வளர்க்கப்பட்டு ஆர்கானிக் முறையிலேயே நாங்கள் வந்து ரெட் கேபேஜ் பவுடர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுடைய உடம்புக்கு எந்தெந்த வகையான யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற முதல்ல பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கார்டியோவாஸ்குலர் அப்படிங்கிற ஒரு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ரெட் கேபேஜ் பவுடருக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எலும்புகளுக்கு நல்லது. விட்டமின் கே, அப்புறம் வந்து மெக்னீஷியமு கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான எலும்புக்கு நல்லது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லது. கேன்சரை வந்து ப்ரிவென்டிங் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேன்சரை வந்து வர விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இது வந்து இருக்குது. இப்போது இதோட எப்படி நம்ம இதை வந்து உணவு முறையில் எடுத்துக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்மூதிஸ் காலையில் நம்ம வந்து மில்க் ஷேக்கு அது மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்மூதிஸ்லேயே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கேபேஜை நம்ம தினமும் வீட்டில் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு அதை வேக வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுடர் கொண்டு போய் நம்ம ஸ்மூதிஸில் பண்ணிக்கலாம். ஜூஸஸாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுடைய உணவு பேக்கிங் இதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தோசை, இட்லி, சப்பாத்தி மாவு நல்ல கலரிங் வரும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் கலர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பு, சாசஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ரெட் கேபேஜ் பவுடரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சீசனிங் உணவு பண்ணதுக்கப்புறம் அந்த சும்மா அப்படி கலரிங் பண்ணுறதுக்காக, சீசனிங் பண்ணுறதுக்காக, அந்த டேஸ்ட்டுக்காக இந்த ரெட் கேபேஜ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் கலர், அதாவது நம்ம இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஃபுட் கிரேட் கலரை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாமல் நம்மளுடைய தோட்டத்திலேயே உருவாக்கப்பட்ட இந்த ரெட் கேபேஜ் பவுடர், அதாவது நிறைய இடத்துல பண்ணுறாங்க பவுடர்ஸு. நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம தோட்டத்திலேயே அறுவடை செய்யப்பட்டு அதை அங்கேயே பவுடர் பண்ணதால் அதை நியூட்ரிஷன் அப்படியே கிடைக்குங்கிறது தான் இதோட மகத்துவம். விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற நம்பர் கூப்பிட்டுங்க. நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதனோட நன்மைகள், இது எப்படி சாப்பிடலாங்கிற பற்றியும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நம்மளுடைய ரெட் கேபேஜ் பவுடர். தேங்க்யூ.